Hello friends, welcome to South Indian Culinary YouTube channel. இன்னைக்கு நம்ம சுண்டல் தான் செய்ய போறோம். மாங்காய் தேங்காய்லாம் போட்டு ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு சுண்டல் எடுத்துக்கங்க. இது நான் இன்னைக்கு வெள்ளை சுண்டல் எடுத்துர்க்கேன். நீங்க கருப்பு வேணா கூட நீங்க எடுத்துக்கலாம். இது ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டு இதுல தண்ணி சேர்த்து இது வந்து ஒரு 8 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். இது ஒரு 8 hour ஊற வச்சிங்கன்னா நல்லா ஊறிடும். இதை மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம். இப்போ 8 hour ஆயிடுச்சு. சூப்பராக வந்து ஊறிடுச்சு பாருங்கள், நல்லா பெருசாக ஆகியிருக்கு. இப்போ இதை வந்து ஒரு குக்கருக்கு மாற்றி நம்ம வேக வச்சிடலாம். நான் இன்றைக்கி குக்கரில் தான் வைக்க போகிறேன். குக்கரில் வச்சோம்னா ஒரு 3 விசில் இல்லை 4 விசிலில் வந்து நல்லா வெந்துடும். குக்கர் இல்லைன்னா நீங்கள் பாத்திரத்தில் வச்சு கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம். எல்லா சுண்டலையும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இந்த சுண்டல் முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை மூடி போட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துடலாம். 3 விசிலில் நல்லா வெந்துடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் 4 விசில் வைங்க. இப்போ 3 விசில் முடிஞ்சிருச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம சுண்டல் வந்து நல்லா வெந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வேகணும். எடுத்து பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்திருந்ததுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும். இப்போ இதை தண்ணி வடிகட்டிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது தாளிக்கிறதுக்கு ஒரு ஃப்ரை பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குங்க. நிறைய எண்ணெய் சேர்க்காதீங்க, கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. இதோட கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துடலாம். இது நல்லா வெடித்த உடனே இதோட ஒரு 2-3 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். இதை சேர்த்துட்டு லைட்டாக அந்த காஞ்ச மிளகாய் எண்ணெயிலே வறுத்து விடுங்க. இதோட இப்போ கட் பண்ணி வச்சுருக்க மாங்காய் சேர்த்துக்கலாம். இது உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துங்க. புளிக்காத மாங்காய் சேர்த்துங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதை சேர்த்துட்டு இதை 1 நிமிஷத்துக்கு அப்படியே இந்த எண்ணெயிலே வதக்கி விடுங்க. இதோடவே ஒரு 3 பூண்டு பல் தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலை, கொஞ்சமாக பச்சை மிளகாய், ஒரு அரை பச்சை மிளகாய் தான் பொடியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நான் சின்ன சைஸில் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கேன். இதை சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விடுங்க. அந்த பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு இதோட லைட்டாக மஞ்சள் தூள், ஒரு சிட்டிக்கு அளவு உப்பு சேர்த்துங்க. ஆல்ரெடி நம்ம சுண்டலில் உப்பு போட்டிருக்கோம். இதில் இந்த மசாலாவுக்கு மட்டும் லைட்டாக உப்பு போட்டுங்க, அது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை சேர்த்து இதை நல்லா கலந்து விட்ட பிறகு இதோட நம்ம வேக வச்சு ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க சுண்டலை சேர்த்துடலாம். ரொம்பவே வாசனையாக ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை சேர்த்துட்டு இந்த சுண்டல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா கலந்து விட்டுட்டு இதோட கொஞ்சமாக கொத்தமல்லி இலை மேலே தூவிடலாம். இப்போ இதோடவே இப்போ துருவி வச்சுருக்க தேங்காயும் போட்டுடலாம். இதை சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கலந்து விடுங்க. இதை சேர்த்துட்டு நீங்கள் குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி இதை சர்வ் பண்ணிடலாம். அவ்வளவுதான், ரொம்ப சுவையான சுண்டல் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை இதே மாதிரியே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சவுத் இந்தியன் கலர் யூடியூப் சேனல்னு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.